வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே நம் வாழ்க்கைக்கு நல்லதுதான் என்பதை காலமே நமக்கு உணர்த்தும். உங்கள் எண்ணங்களை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் வைத்திருங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே உங்கள் எண்ணங்களின் தரத்தை பொறுத்துதான் இருக்கிறது. உங்களுடைய அடையாளத்தை மட்டும் ஒருபோதும் எதற்காகவும் இழந்து விடாதீர்கள். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் நாம் வாழ்வதில்தான் இருக்கிறது நமக்கான அடையாளம். ஒருபோதும் அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. உன் உலகத்தில் தலை சிறந்தவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உணர்த்துக்கொள். எல்லாம் தெரிந்தும் எதையும் முயற்சிக்காமல் இருப்பவர்களை விட எதுவும் தெரியவில்லை என்றாலும் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டு முயற்சியில் இறங்குபவர்கள்தான் வாழ்வில் ஜெயிக்கிறார்கள். உன் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு. ஏனென்றால் நீ யார் என்பதை உன் செயல்கள்தான் இந்த உலகிற்கு உணர்த்தும். வாழ்க்கையில் எது ஒன்றையும் அலட்சியம் செய்யாதீர்கள். லட்சியங்கள் இருக்கும் இடத்தை ஒருபோதும் அலட்சியம் ஆக்கிரமிப்பு செய்துவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உங்கள் மீது நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கை பலமாக இருந்தால் அதுவே உங்கள் முன்னேற்றத்திற்கான பாலமாக இருக்கும். உங்கள் நம்பிக்கையில் மட்டும் நீங்கள் ஒருபோதும் தளர்ந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களை வாழ்வில் உயர்த்தும். வாழ்க்கையில் எதையாவது நீ இழக்கும் போது இது ஒன்றை மட்டும் நினைவில் வை. வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று. எந்த சூழலிலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் நீங்கள் இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை மீட்டுவிட முடியும். உங்கள் தன்னம்பிக்கையை நீங்கள் இழக்காமல் இருந்தால் எதை பெற வேண்டும் என்பதில் எப்போதும் தெளிவாக இரு. இல்லாவிட்டால் எதையும் உன்னால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் வாழ்வில் உயர்வடைய இது ஒன்றை மட்டும் பின்பற்றினால் போதும். வாழ்க்கையில் நீங்கள் உயரும் வரை நீங்கள் காதுகளை பொத்திக் கொள்ளுங்கள். உயர்ந்த பிறகு உங்கள் வாயை பொத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருப்பதைப் போலவே நம் வாழ்வில் இன்பமும் துன்பமும் இரண்டும் கலந்தே இருக்கும். அதை உங்களின் சிறு புன்னகையுடன் வரவேற்று கடந்து செல்லுங்கள். வாழ்க்கை என்றும் இன்பமாகவே இருக்கும். காலம் என்றுமே உனக்காக காத்திருக்காது. நீதான் காலத்திற்கு தகுந்தாற்போல் உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இருக்காது. உங்கள் வாழ்க்கைக்கான குறிக்கோளை முடிவு செய்து அதை நோக்கி தினந்தோறும் ஒரு அடியாவது முன்னேறிச் செல்லுங்கள். அதுதான் வாழ்வில் உங்களை உயர்த்தும். நீங்கள் எடுக்கின்ற சபதங்களும் நீங்கள் எதிர்கொள்கின்ற சவால்களும் காற்றில் பறக்கும் வார்த்தைகளாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. மிகப்பெரிய வெற்றிகளை உங்களை திரும்பி பார்க்கும்படி இருக்க வேண்டும். உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நம்மை நாமே கேள்வி கேட்காத வரையில் நம் தவறுகளை நாம் உணரப்போவதே இல்லை. நம் தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் நாம் வாழ்வில் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாது. எந்த எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கும் தயங்கி நிற்காதீர்கள். உங்களிடம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மட்டும் இருந்துவிட்டால் போதும். உங்களால் எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நின்று எளிதாக வெற்றி பெற முடியும். எந்த நிலையிலும் ஆறுதல்களுக்காக அடுத்தவர்களை எதிர்பார்த்து காத்திருக்காதீர்கள். நமக்கு நாமே ஆறுதல் சொல்லும் மனதைரியம் மட்டும் இருந்துவிட்டால் எந்த சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்து சென்று விடலாம். பிறர் விரும்பியதை தான் நீங்கள் பேச வேண்டும் என்றால் பொய் மட்டும்தான் பேச முடியும். பிறர் விரும்பியபடிதான் நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் முடியும். மற்றவர்களுக்காகவே யோசித்து உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் வீணடித்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பியபடி அமைத்துக் கொண்டு வாழ்வதே உண்மையான மகிழ்ச்சி. நீ பெற்ற புகழை மறந்தாலும் பரவாயில்லை. வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களை மட்டும் மறந்து விடாதே. அது இன்னொரு முறை நீ எங்கும் அவமானப்படாமல் உன்னை காப்பாற்றும். தோல்விகளுக்காக துவண்டு விடாதே. தோல்விகள்தான் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்கிறது. உன் வாழ்க்கையில் எப்போது தோல்விகள் வராமல் நின்று விடுகிறதோ அப்போது வெற்றியும் நின்றுவிடும் என்பதை மனதில் வை. எதுவுமே செய்யாமல் யோசித்துக் கொண்டே வீணாக காலத்தை கடத்துவதை விட ஏதாவது செய்து அதில் தவறு நேர்ந்தாலும் அதனால் பாதிப்பு ஏதுமில்லை. உங்களுக்கான வாழ்க்கை பாடங்கள் நிச்சயம் அதில் கிடைக்கும். வீழ்ச்சிகளுக்காக வருந்தாதீர்கள். இன்று உயர்ந்து நிற்கும் மனிதர்கள் எல்லாம் முன்பு ஒரு காலத்தில் எத்தனையோ வீழ்ச்சிகளை பார்த்தவர்கள்தான். ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பதில் ஒரு பெருமையும் இல்லை. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தான் என்பதுதான் பெருமை. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நாளில் உன் முன்னால் எந்த பிரச்சனையும் நீ சந்திக்காமல் முன் செல்கிறாயோ அப்போது புரிந்துகொள், நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று. பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. நீ சந்திக்கின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி கொள்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஒன்றை மட்டும் மறந்துவிடாதீர்கள். நீங்கள் இன்னமும் உங்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. உங்களுக்கான எதிர்காலம் நிச்சயம் உண்டு. வாழ்வில் எதையெல்லாமோ அடைந்து கொள்வதுதான் வளர்ச்சி என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் உங்களிடம் உள்ள குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் உண்மையான வளர்ச்சி. குறைகள் இல்லாத மனிதர்களே இல்லைதான், ஆனால் தன்னிடம் உள்ள குறைகளை அறிந்து கொள்ளாதவர்கள் மனிதர்களே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் நீங்கள் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு தகுதியானது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். எது ஒன்றையும் குறுக்கு வழியில் அடைந்துவிட முடியும் என்று நினைத்து விடாதீர்கள். நேர் வழியில் அடைய முடியாத எது ஒன்றையும் ஒரு நாளும் குறுக்கு வழியில் அடைந்துவிட முடியாது. அப்படியே அடைந்தாலும் அது உங்கள் வாழ்வில் நீண்ட நாட்கள் நிலைக்காது. உன்னால் முடியும் என்பதை நீ நம்புகிறாயோ இல்லையோ, உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ இப்போதே துணிவுடன் தொடங்கு. எல்லா வெற்றிகளும் உன்னை வந்தடையதான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு காரியத்தில் நீ வைக்கும் உறுதியான நம்பிக்கைதான் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பதற்கான அனைத்து வழிகளையும் உனக்கு காட்டுகிறது. உன்னிடம் மறைந்திருக்கும் ஆற்றல்களை வெளிக்கொண்டு வர ஒரே வழி விடாமுயற்சியும் தொடர் உழைப்பும் தான். வலிமையோ புத்திசாலித்தனமோ மட்டும் இங்கு அனைத்து வெற்றிகளையும் தந்து விடுவதில்லை. நம்பிக்கை உள்ள மனிதர்கள் மட்டும்தான் எப்போதும் ரோஜாவின் அழகை பார்த்து ரசிக்கிறார்கள். நம்பிக்கை இல்லாதவர்களும் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களும் தான் அதில் உள்ள முட்களை பார்த்து அதன் ஆபத்தை மட்டுமே பெரிதுபடுத்துகிறார்கள். உங்கள் முயற்சிகள் தோல்வியில் முடிந்தாலும் பரவாயில்லை, அதற்காக துவண்டு விடாதீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் அடுத்து நீங்கள் பெறப்போகும் மிகப்பெரிய வெற்றிகளுக்கான பயிற்சித்தானே தவிர அதுவே வாழ்வின் முடிவு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சில உறவுகள் உன்னை தூக்கி எறியதான் செய்வார்கள். அதற்காக வருந்தி உன் வாழ்வில் ஒரு நொடியை கூட வீணடித்து விடாதே. உறவுகள் தூக்கி எறிந்ததற்காக வருந்துவதை விட்டுவிட்டு உன்னை தூக்கி எறிந்ததற்காக அவர்கள் வருந்தும் அளவுக்கு வாழ்ந்து காட்டு. நம் தலையெழுத்தை மாற்றும் திறமை யாருக்கும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம் எதிர்காலத்தை உருவாக்கும் ஆற்றல் நம்மிடம் மட்டும்தான் உண்டு. உங்கள் ஆற்றலை சரியாக பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை வளமானதாக மாற்றுங்கள். எதற்கும் அஞ்சாதே, எதையும் வெறுத்து விடாதே, யாரையும் ஒதுக்கிவிடாதே. நீ செய்கின்ற செயல்களை எப்போதும் ஊக்கத்துடன் செய்து கொண்டே இரு. உனக்கான அனைத்து நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளும் நாள் வரும். வாழ்க்கையில் வரும் துக்கங்களையும் தோல்விகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்பவன் சிலர். பார்வையில் தைரியசாலி என்றால் அந்த துக்கத்தையும் தோல்விகளையும் தாங்கிக் கொண்டு கடந்து செல்கிறவன் மாபெரும் வீரன் என்பதே உண்மை. ஒரு நொடி மட்டுமே தைரியசாலியாக இருந்து வாழ்வை முடித்துக் கொள்வதை விட ஒவ்வொரு நொடியும் வீரனாக இருந்து வாழ்வை வென்று காட்டுங்கள்.